ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சின்ன வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வாங்க இப்போ சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கழுவி தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுசாகவும் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, தேவைக்கேற்ப தேங்காய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் புளி, காரத்திற்கேற்ப வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சட்னி செஞ்சிங்கன்னா எப்போவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்திற்கேற்ப நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதில் ஒரு பதம் இருக்குங்க. இந்த பொன் வறுவல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப கொண்டு போயிடாமல் பொன் வறுவலுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பதம் இருக்குல்ல, அந்த கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் சின்ன வெங்காயம் தோல் உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே நம்ம சின்ன வெங்காய சட்னிலாம் நிறைய அரைக்கிறது இல்லை, சாப்பாட்லேயும் நிறைய சேர்த்துக்கிறது இல்லை. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் போல் இஞ்சியும் இதில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் இன்னும் நிறைய ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு அரைங்க. நீங்கள் நார்மல் சால்ட்டு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், பட் கல் உப்பு யூஸ் பண்ணி பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ அதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திக்காகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி சட்னியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பதத்தில் தான் இருக்குது. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி சட்னி தாளிக்க மாட்டேங்க, பட் தாளித்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா தாளிச்சும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சட்னி தாளிச்சிருக்கேன். தாளித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் போய் இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.